ஹலோ குட் மார்னிங் வீவர்ஸ். வாங்க இன்றைக்கி எம்வி விலாக்ஸ் ஆஃப் மலர்விழி சேனலில் நம்ம பார்க்க போகிறது சூப்பரான கீரை பணியாரமும் தக்காளி தொக்கும் தாங்க. இதுக்கு தேவையான பொருள் பார்க்கலாங்களா? வாங்க. நல்லா வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேங்க. நறுக்கில் சாப்பரில் போட்டு எடுத்துட்டேன். அதே போல் தக்காளி ஒரு 6-7 தக்காளி சாப்பரில் போட்டு எடுத்து வச்சுக்கிட்டேங்க. முருங்கைக்கீரை முடிஞ்சளவு எதெல்லாம் எடுத்து அதையும் கழுவி எடுத்து வச்சுக்கிட்டேங்க. அடுத்தது இந்த வெங்காயம் தக்காளி தொக்குக்குங்க. முருங்கைக்கீரை பணியாரத்துக்குங்க. தாளிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா கடுகு உளுத்தம்பருப்புங்க. அதோடு பார்த்திங்கன்னா பெருஞ்சீரகம் நல்லா ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சுக்கிட்டேங்க. இதில் பார்த்திங்கன்னா ஒரு 1½ ஸ்பூன் மிளகாத்தூளுங்க, ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/4 ஸ்பூனுக்கு கறி மசாலா தான் கரம் மசாலாங்க. இதுதான் தேவையான பொருளுங்க. முக்கியமாக பெருங்காயத்தூள் வேணுங்க. இதோட இட்லி மாவு தேவை, அவ்வளோதான். இப்போ ஒரு வானலை வச்சுக்கலாங்க. வானலை வச்சு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிடுங்க. முதல்ல பணியாரத்துக்கான இதை ரெடி பண்ணிடுவோம் மிக்சரை, சரிங்களா? இட்லி மாவு இருக்குது, அதுக்கான தேவையான மிக்சர் மட்டும் இப்போ நம்ம பார்ப்போம். எண்ணெய் ஊற்றி அதில் கொஞ்சமாக கடுகு போட்டுருங்க. கடுகு உளுத்தம்பருப்பு சீரகம் வெந்தயம் எல்லாம் நான் கலந்து தான் வச்சுருக்கேன், அதை போட்டுருங்க. அது போட்டு கடுகு பொரிஞ்சதும் நம்ம நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயத்துலேயே கொஞ்சம் வெங்காயம் எடுத்து இதில் போட்டுக்குங்க. அதோட கடலைப்பருப்பு கொஞ்சம் இதில் போடுங்க. ஏன்னா இந்த பணியாரம் சாப்பிடும்போது இந்த கடலைப்பருப்பு வாயில் கடிப்படும்போது அவ்வளோ டேஸ்டியாக நல்லாயிருக்குங்க. அதனால் கொஞ்சம் கடலைப்பருப்பு போட்டுக்கிட்டு அதோட இந்த வெங்காயத்தையும் போட்டு வதக்கிடுங்க. அந்த வெங்காயம் நல்லா வதங்கினதும் இந்த வெங்காயத்தோட இந்த முருங்கைக்கீரைக்கு வெங்காயக்கும் தேவையான ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாத்தூளும் ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூளும் போட்டு கிளறணுங்க. நல்லா ஆனால் வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறம் தான் அதை போடணுங்க. அந்த மஞ்சத்தூளையும் மிளகாத்தூளையும் போட்டு வதக்கிட்டு அந்த தூள் போட்டதும் உடனே வதக்கலைன்னா கருகிடுங்க. தீயும் குறைச்சி வச்சுக்குங்க. மிளகாத்தூளும் மஞ்சத்தூளும் போட்டது கொஞ்சமாக தண்ணி ஊற்றிடணுங்க. ஏன்னு கேட்டால் நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றி வதக்கினோன்னா தான் அந்த மிளகாத்தூள் பச்சை வாசனை, மஞ்சத்தூளோட பச்சை வாசனையெல்லாம் போகுங்க. அதுக்காக தாங்க. என்றைக்குமே எந்த டிஷ் செஞ்சாலுமே வதக்கும் போது நம்ம மிளகாத்தூள் மஞ்சத்தூளெல்லாம் போட்டோம்னா உடனே பெரட்டி கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டோம்னா அந்த கலர் மெயின்டைன் ஆகும். கலர் கரிஞ்சு போன மாரி ஆகாது, சரிங்களா? அதுக்காக கொஞ்சம் பெரட்டி விட்டுட்டு இதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த கீரைக்கும் இந்த வெங்காயத்துக்கு தேவையான உப்பு சும்மா 2 கல் உப்பு போட்டுக்கணுங்க. ஏன்னா நம்ம மாவில் ஆல்ரெடி உப்பு போட்டு தான் கலக்கி வச்சுருக்கோம். அதனால் இதுக்கு தேவையான 2 உப்புக்கல்லை மட்டும் போட்டு வதக்கி விடணுங்க. வதக்கி அந்த தண்ணி கொஞ்சம் ட்ரை ஆகட்டுங்க. ட்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம அந்த முருங்கைக்கீரையை எடுத்து போட்டு வதக்கணும், சரிங்களா? இது வதக்கி எடுத்தாச்சுன்னா அடுத்தது என்னங்க, ரொம்ப ஈஸியானது தொக்குங்க. ஆனால் இந்த பணியாரத்துக்கும் இந்த தக்காளி தொக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. நார்மலாக தேங்காய் சட்னி நல்லாயிருக்கும், ஆனால் அதை விட நல்லா ரொம்ப ஆப்டாக இருந்தது இந்த தக்காளி தொக்குங்க. ஆமாம், இந்த தக்காளி தொக்கு பார்த்திங்கன்னா இட்லி, தோசை, பணியாரம், சப்பாத்தி எல்லாத்துக்குமே நல்லா சூட் ஆகுங்க. முக்கியமாக சப்பாத்திக்கு அவ்வளோ நல்லா இருக்குங்க. நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள். இந்த பணியாரம் நான் கீரை போட்டு செய்கிறேன் இல்லைங்க, காலையில் தான் இது செஞ்சு சாப்பிட்ணுங்க. நைட்டில் செய்யாதீங்க. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தான் பெஸ்ட்டுங்க. பிரேக்ஃபாஸ்ட்டில் இந்தமாரி நம்ம ஒரு கீரையெல்லாம் போட்டு பணியாரம் செஞ்சு கொடுக்கும்போது ரொம்ப ஹெல்த்தியான ஒன்றுங்க. கீரை சாப்பிடாத குழந்தைங்களும் சாப்பிட்டுடுவாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா பணியாரம் நல்லா மேலே கிறிஸ்பியாக இருக்கும், உள்ளே சாஃப்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு கீரை வதங்கி வந்துருச்சுங்க. அந்த கலர் சேஞ்ச் ஆகிறதுக்கு முன்னாடியே நம்ம எடுத்துடணும், சரிங்களா? அப்படியே எடுத்து ஒரு கிண்ணத்தில் வச்சுக்கோங்க. சூடு ஆறுனதுக்கப்புறம் தான் மாவு கலக்கணுங்க. மாவுலையே எடுத்து கொட்டக்கூடாதுங்க, சூடு ஆறட்டும். இப்போ அதே வானலை என்ன பண்ணுறோன்னா நம்ம க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டு திரும்ப தக்காளி தொக்கு தாளிக்க போகிறோம். பாருங்களேன், வானலில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிங்க. எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா கடுகும் பெருஞ்சீரமும், அதை போட்டு தாளிக்கணும் ஃபஸ்ட்டு. ஆமாம், இந்த எண்ணெய் காஞ்சதும் அந்த கடுகும் பெருஞ்சீரகத்தையும் போட்டு தாளிச்சிட்டு அதை பொரிஞ்சு வரணுங்க. நல்லா பொரிஞ்சு வந்ததும் எடுத்து வச்சுருக்கிற வெங்காயத்தை போடுங்க. வெங்காயத்தை போட்டு அப்படியே வதக்கிக்கிட்டே இருங்க, சரிங்களா? இது ரொம்ப இந்த
கண்ணாடி பதத்துக்கு வதக்கி கொண்டு வந்துடணுங்க. அப்போ தான் நல்லாயிருக்குங்க. சரிங்களா? இப்போ இந்த கீரை பணியாரம் வந்து அவ்வளோ டேஸ்டியாக நல்லாயிருக்குங்க. இந்த கீரைக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணலாம், கொஞ்சம் கேரட்டு, பீன்ஸ் பொடியாக நறுக்கி போட்டு கூட வெஜிடபிள் பணியாரமாக கூட செய்யலாங்க. சரிங்களா? பாருங்கள், இப்போ வெங்காயம் வதங்கிடுச்சு, நம்ம தக்காளியை போட்டாச்சுங்க. தக்காளி சாப்பரில் போட்டுட்டோம்னா தான் இந்தமாரி, அதாவது அரைக்கவும் கூடாது, பொடியாக நறுக்கி இருக்கணும். அது சாப்பரில் போட்டு எடுத்தோம்னா இந்த இது வந்துடுது கரெக்டாக நம்மளுக்கு. போட்டு நல்லா வதக்கிடுங்க. வதக்கிட்டு நம்ம இப்போ வச்சுருக்கோம் இல்லைங்களா, இதுக்கு 1½ ஸ்பூன் மிளகாத்தூள், மஞ்சத்தூள், ஒரு 1/4 ஸ்பூன் வந்து கரம் மசாலா வச்சுருக்கோம் இல்லையா, இது எல்லாத்தையும் இதில் எடுத்து போட்டு நல்லா வதக்கிடுங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பையும் போட்டு வதக்கிடுங்க. நல்லா இப்போ பாருங்கள், வதங்கி எடுக்கவும் எந்த கலரில் வந்திருக்கு பார்த்தீங்களா? இப்போ இந்த வதங்கினதுக்கப்புறம் தான் நம்ம இந்த தூளெல்லாம் போடணுங்க. போட்டுட்டு இந்த தக்காளி தொக்குக்கு தேவையான அளவு உப்பு போடுங்க. போட்டு அதையும் நல்லா வதக்கிடுங்க. வதக்கி ஒரு 1/2 டம்ளர் 3/4 டம்ளர் தண்ணி மட்டும் ஊற்றுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த தூளெல்லாம் வந்து பச்சை வாசனை போக நல்லா மசிஞ்சு வதங்கி வரணுங்க, வெந்து. அப்போ தான் அந்த டேஸ்ட் நம்மளுக்கு கிடைக்கும். தொக்கோட டேஸ்ட்டு நல்லா கிடைக்கும். அதுக்காக ஒரு 1/2 டம்ளர் 3/4 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வைங்க. அடி பிடிக்க விடாதீங்க. அடி பிடிச்சதுன்னா டேஸ்ட்டே மாறிடும். சரிங்களா? அதனால் அப்பப்போ கிளறி விடுங்க. ரொம்ப சீக்கிரமாக ரெடி ஆகிடுங்க இந்த தக்காளி தொக்கு. சீக்கிரமாக ரெடி ஆகிடும் எல்லாத்துக்கும். அதாவது சப்பாத்தி, இட்லி, தோசை, பணியாரம் எல்லாத்துக்குமே சைட் டிஷ்ஷாக இது நல்லாயிருக்குங்க டேஸ்ட்டாக. இப்போ இதில் என்ன பண்ணுங்கன்னா, நல்லா கலந்துக்கிட்டு பாருங்கள், தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க. அடி பிடிக்காமல் அப்பப்போ கிளறி விடுங்க. இந்தமாரி காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நல்லா ஹெல்த்தியாக எடுத்துக்கிட்டோன்னு வைங்களேன், ஸ்கூலுக்கு போகிற குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப நல்லதுங்க. இதில் நான் ஒரு 2-3 ஸ்பூன் தேங்காய் துருவலும் போட்டுக்கிட்டேங்க. டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் நல்லா. சாப்பிடும்போது அந்த தேங்காய் வந்து வாயில் கடிப்படும்போது இன்னும் நல்லா டேஸ்ட் நல்லாயிருக்குங்க. அதுக்காக ஒரு 2 ஸ்பூன் 3 ஸ்பூனுக்கு தேங்காய் துருவல் போட்டுங்க. இப்போ நம்மளுக்கு தொக்கு ரெடி ஆகிடுச்சுங்க. சூப்பரான தக்காளி தொக்கு ரெடி ஆகிடுச்சு. இந்த தக்காளி தொக்கை ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டு, இப்போ நம்ம முருங்கைக்கீரை, வெங்காயம்லாம் வதக்கி வச்சோம்லங்க, அதில் இட்லி மாவு எடுத்து ஊற்றணுங்க. ஊற்றி நல்லா கலக்கி எடுத்துக்கிட்டு பணியாரம் ஊற்றலாங்க. ஏன்னா சைட் டிஷ் ரெடி ஆகிடுச்சு இல்லையா, இப்போ மெயின் டிஷ் பண்ணி ஆகணும்ல, அதுக்காக தான். பாருங்கள், இட்லி மாவு அதில் ஊற்றிட்டுங்களா, நம்மளுக்கு எந்த அளவு தேவையோ அந்த அளவுக்கு ஊற்றிக்கிங்க. இதை வச்சு கீரையெல்லாம் போட்டு வச்சுட்டு அடுத்தாப்பில் நைட்டுக்கு செய்யலான்னு எடுத்து வைக்காதீங்க, அது வேண்டியதில்லை. அப்போதைக்கு உங்களுக்கு எந்த அளவு தேவையோ அந்த அளவுக்கு மட்டும் கலக்கிக்கிங்க. சரிங்களா? பாருங்கள், இப்போ மாவில் கலக்குமே எவ்வளோ லுக்காக இருக்குது பாருங்கள். இப்போ பணியாரக்கல் இரும்பு கல்லுங்க என்னது, அதை எடுத்து வச்சு எண்ணெய் அதுலேயும் ஒவ்வொரு குழிலையும் கொஞ்சம் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டேங்க. கல் நல்லா காஞ்சதுக்கப்புறமா நம்ம மாவை கலக்கி எடுத்து அப்படியே முக்கால் குழிக்கு எல்லா இதுலேயும் ஊற்றணுங்க. இந்த மாவை சூப்பராக ஊற்றிட்டிங்கன்னு வைங்களேன், ஊற்றி மூடி வச்சுருங்க. என்ன இதில் ஒரு இதுன்னா, தீயை வந்து ரொம்ப கம்மியாக வைக்கணுங்க. ஃப்ளேமை மீடியம் ஃப்ளேமுக்கு கீழே வைக்கணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு உள்ளாரெலாம் நல்லா வெந்து வருங்க. இல்லை அப்படின்னா கரிஞ்சு மேலே பார்த்திங்கன்னா வெந்த மாரி இருக்கும், உள்ளார பார்த்திங்கன்னா மாவு வேகாமல் இருக்கும். அதனால் முடிஞ்ச அளவு தீயை வந்து ஃப்ளேமை ரொம்ப கம்மியாக வச்சுக்கோங்க. மீடியம் ஃப்ளேமுக்கு கீழே வச்சுருங்க. வச்சு மூடி வச்சுடுங்க. மூடி வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் விட்டு திறந்து பார்த்தீங்கன்னு வைங்களேன், எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா? இப்போ என்ன பண்ணணும், ஒரு ஸ்பூனை வச்சு அப்படியே பிரட்டி விடுங்க. அழகாக பிரண்டு வந்துடும். நல்லா வெந்துருச்சுனா தான் இந்தமாரி வருங்க. வேகலைன்னா திரும்ப 2 நிமிஷம் விட்டு எடுங்க. சரிங்களா? இப்படி எடுத்து ஒவ்வொன்றா திருப்பி விட்டிங்கன்னா முதல்ல 5 நிமிஷம் இருக்கணுங்க. திருப்பி விட்டுட்டா ஒரு 3 நிமிஷம் இருந்தால் போதுங்க, நல்லா வெந்துடும். அப்படியே எடுத்து நம்ம பிளேட்டில் வச்சு சாப்பிட்டோன்னா சூப்பராக இருக்குங்க. இந்த கீரை பணியாரத்துக்கும் இந்த தக்காளி தொக்குக்கும் காம்பினேஷன் பக்காவான காம்பினேஷனுங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரிங்களா? ஓகே, தேங்க்யூ வியூவர்ஸ். என்ஜாய் பண்ணுங்கள்.